Hey guys, welcome back to TamilAndroidTheraphy channel. So நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னாக்க வெப்சைட் டியூட்டோரியல் தான். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து பார்த்துருவோம். எப்படி ஒரு டொமைன் ப்ளஸ் ஹாஸ்டிங் வந்து வாங்குறது, அதை வச்சு எப்படி ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறது, அதாவது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு 2 வீடியோ வந்து பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இது வந்து 3வது வீடியோ. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க தீம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம். தீம் அப்படிங்கிறதுனாக்கா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துறேன். தீம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, உங்களோட வெப்சைட்டை எடுத்து காட்டுறது. ஸோ தீம் அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு ஒரு வெப்சைட். ஓகேங்களா, எவ்வளோக்கும் உங்களோட தீம் வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணி கரெக்டாக ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கும் உங்களோட வியூவர்ஸுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். திரும்ப உங்களோட வெப்சைட்டுக்கு வரத்துக்கும் SEO ரேங்கிங் ஆகிறதுக்கும் அந்த தீம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான ஒரு தீமை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதேமாரி ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வீடியோ வரதுக்கு முன்னாடியே எடுத்துக்க முடியும். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் உங்களோட வெப்சைட்டில் இப்படி தான் ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான தீமில் தான் வந்து இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து தீமை மாற்றி கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக உங்களோட Wordpress அட்மின் பேனலுக்கு போங்க. அதில் அப்பீரியன்ஸுங்கிற இடத்துல தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் எப்படி வந்துடும். இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க தீம் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிலீட் பண்ணணும். ஜஸ்ட் அதுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு டிலீட் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இதேமாரி எல்லா தீமையும் வந்து டிலீட் பண்ணிடுங்க. இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, இது இருக்கிறது ஸ்டோரேஜ் அடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆட் நியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா சர்ச் தீம் அப்படின்ட்டு வரும். அதில் வந்து கலர் மேக் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. இது டெக் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னாக்கா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு தீம் தான். ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட அந்த பிஸ்னஸ்னாக இருந்தால் பிஸ்னஸ், இ-காமர்ஸ்னாக இருந்தால் இ-காமர்ஸ் அதையே கொடுத்து இது பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மேக் வந்து இது வந்து டெக் நியூஸ் எல்லாத்துக்குமே இது வந்து இருக்கும். ப்ரீவியூ தான் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் அப்படின்ட்டு வந்து கொடுங்க. இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலிங் வந்து ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தீமோ, இ-காமர்ஸ்னா இ-காமர்ஸ், பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், அதையே நீங்கள் போட்டு சர்ச் பண்ணலாம். அதுக்கான டிஃபால்ட் தீம்லாம் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படிக்கான இன்டர்ஃபேஸ் வரும். இதை வந்து ஆக்டிவேட் அப்படின்னு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம தீமுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது செகண்டரி தீம் வந்து நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இதுக்கு மேலே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் மேக் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு போங்க. இப்போ நம்மளோட வெப்சைட் அதுக்கு முன்னாடி வந்து விசிட் பண்ணிக்கலாம். விசிட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கலர் மேக் ஆப்ஷனுக்கு வந்து போவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக் எல்லாமே வந்து அதுக்கு மேலே கெட் ஸ்டார்ட் வித் கலர் மேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினாக்கா கொஞ்சம் நேரம் வந்து ப்ராசஸிங் ஆகும் டிஃபால்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரோன் இருக்கிறது வந்து காசு கட்டுறது, மற்றதெல்லாம் ஃப்ரீ. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை பார்த்து ப்ரிவியூலாம் பார்த்து அதை வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்களுமே அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமாக நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு இதே வந்து இம்போர்ட் அப்படின்ட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட வெப்சைட் ஒன்று செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லைவ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் நியூஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்போர்ட்டட்னு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து இதை வந்து லைவ் ப்ரிவியூ கொடுத்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம வந்து போவோம். ஸோ ஜஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி கிடச்சிருது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் எல்லாமே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து போஸ்ட் எல்லாமே ஷோ ஆரம்பிச்சு. இதெல்லாம் டிஃபால்ட். ஓகேங்களா, அதாவது அந்த தீமில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்க போஸ்ட் நம்ம எதுவுமே இன்னும் வந்து போடலை. ஓகேங்களா, இது டிஃபால்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிலீட் பண்ணிட்டு நம்மளோட போஸ்ட் வந்து போட போகிறோம். இதுலேயே இருந்தாக்கா அது வந்து காப்பிரைட் கிளைமில் வந்து வந்துடும். இது வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஜஸ்ட்டு
போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்து போயிடணும். ஓகேங்களா, மேலே வந்து போஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்மளுக்கு எல்லாமே வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே அந்த கலர் மேக்கோட கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். ஸோ போஸ்ட்டுங்கிற இடத்துல ஆல் போஸ்ட்டுக்கு வந்து போய்க்கிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து மூவ் டு ட்ராஷ் கொடுத்து அப்ளை வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல் டெலீட் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ எல்லாமே வந்து செலக்ட் ஆகாது. 34 சாரி 20 தான் செலக்ட் ஆகுது. ஸோ அதேமாரி 20 தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோக்கு இந்த போஸ்ட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு 50 தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. அதேமாதிரி கேட்டகரியிலையும் போய் நம்ம எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கிறத கொடுத்துட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுத்து அப்ளை வந்து பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்து டெலீட் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. நம்ம இதுக்கு மேலே இதில் கேட்டகரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன்லைன் ஜாப் அப்படின்ட்டு கொடுத்து ஒரு கேட்டகரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதனால் கேட்டகரியும் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறதுல கேட்டகரி நேமையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். வேர்ட்ப்ரெஸ் இருக்கிறதையும் டெலீட் பண்ணிடுறேன். அது வந்து டெலீட் பண்ண வைக்காது அந்த கேட்டகரிஸை. ஸோ ஆட் நியூ கேட்டகரின்னு கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு கேட்டகரி வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரியே உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ கேட்டகரி எல்லாமே இதுலேயும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஆட் போஸ்ட்டுக்கு வந்து போவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து போஸ்ட் போடலாம். அது ஆட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து போஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியாச்சு, ப்ளஸ் நம்மளோட கேட்டகரியும் அந்த ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே இதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். அதுக்கு கஸ்டமைஸ்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து போஸ்ட் போட்டாக்க வந்து போதும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ போஸ்ட் வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. கஸ்டமைஸ் வந்து பண்ணிவிடுவோம். கஸ்டமைஸ் வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே, அதாவது டுமாரோ வந்து வில் பி லான்ச் ஆகிறதுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நான் முடிஞ்ச வரை சீக்கிரமாகவே அதையும் வந்து பண்ணி போட்டுருவேன். எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் டப்பிங் கொடுத்து உங்களுக்கு போட்டாக்க போதும். எல்லா வீடியோவுமே நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் வாட்ஸ்அப் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் தமிழ் அண்ட் பிடிச்சா நான் உங்கள் மாதவராஜ்.